தொலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காய்ஸ், இது வந்து இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கடலை மாவு லட்டுன்னு நினைக்கிறேன், அப்படி தான் சொன்னாங்க. நான் வந்து செஞ்சு பார்க்கலான்னு வந்தேன். கடலை மாவு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு அதில் வந்து மிக்சியில் போட்டு சர்க்கரையை நல்லா போட்டு அரைச்சிக்கிட்டு அதை கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி கலக்கி உருண்டை லட்டு மாதிரி பிடிக்கணும். அப்புறம் நான் அது இன்னமும் கசகர மாதிரி போயிடுச்சு நான் செஞ்சு. இப்போ இன்னொரு வீடியோ எடுத்து போடுறேன். இங்கே பாருங்கள், இது மாதிரி சர்க்கரை கொஞ்சம் லைட்டாக தூவி விட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் தூவி விடலாம். தூவி விட்டு இது வந்து அதுக்கு ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நீங்கள் ஏலக்காய் போட்டு அரைக்கிறனா கூட அரைச்சிக்கலாம். இது நான் மறந்துட்டேன், ஏலக்காய் போட்டு அரைக்கிறதுக்கு நான் மறந்துட்டேன். நீங்கள் வந்து ஏலக்காய் போட்டு அரைக்கிறதுக்கு மறந்துட்டிங்கன்னா வேறு நான் ஒன்றும் பண்ண முடியாது. இது பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சாப்பிட போகிறேன். எப்படி சாப்பிட்டே ரிவ்யூன்னு சொல்ல போகிறா. ரிவ்யூ எப்படின்னு சொல்ல போகிறா. நல்லா இருந்துச்சுன்னா அதில் செருப்பு கழட்டி அடிக்கணும். அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையை சொல்லு. அதான் உண்மைதான், இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் வந்து பாப்பா வீடு எடுக்கிறதுனால அப்படி சொல்லாத பாப்பா. அதை எப்படின்னு சொல்லு பாப்பா. நல்லா இல்லைன்னு சொல்றியா? நல்லா இல்லையா? அப்போ என்ன ரெண்டு சொன்னாலும் அதே சொல்கிறேன். நல்லா இல்லையா? ஒன்று நல்லா இருக்குன்னு சொல்லி நல்லான்னு சொல்லு. நல்லா இருக்கும்னா கடலை மாவு தான் ஒரு மாதிரி இருக்கு. கடலை மாவு போடாமல் கடலை மட்டும் போட்டுருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இது என்ன குறை வந்து சொல்லு பார்க்கலாம். இல்லை, கடலை மாவு போடாமல் கடலை மட்டும் போட்டு அழைச்சிருந்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ சாப்பிட்டு தான் ஒன்று வேறு வழி செஞ்சுட்டா. நல்லாலன்னு சொல்லிட்டு திங்கிறிய வெக்கமா இல்லை? கடிச்சதை அப்படியே